உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் மூலமாக அரசு கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்து குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் விமர்சனம் செய்திருந்த நிலையில் அதற்கு அமைச்சர் சிவசங்கர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாடு மாணவர்கள் உலகத்தோடு போட்டியிடும் வகையில் திட்டங்கள் வகுக்கும் முதலமைச்சர் குறித்து அவருக்கு பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். அது குறித்த அன்னை செய்தி வெளியாகியிருக்கும் நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிக் கார்த்திக், விவரங்கள். வணக்கம். 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் உலகம் உங்கள் கையில் திட்டத்தை முதலமைச்சர் இன்று துவங்கி வைக்கிறார். தமிழ்நாடு மாணவர்களுடைய செயல் உலகத்தோடு போட்டி போடும் வகையில் ஒவ்வொரு திட்டமாக வகுத்து திமுக அரசு வருவதை பார்த்து பொறாமையில் விமர்சிக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் சிவசங்கர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நாளொரு மேடை, பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல என்றும் எம்ஜிஆர் பாடலை சுட்டிக்காட்டி இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொருந்தும் எனவும் தெரிவித்திருக்கிறார். திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி என சொல்லும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அடிமை கம்பெனியாக மாறி பல வருடங்கள் ஆகிவிட்டது எனவும் தெரிவித்திருக்கிறார். 2014ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 10 தேர்தல்களில் தோற்ற பழனிசாமி வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக ஆட்சி அமைப்பதை எந்த கும்மனாலும் தடுக்க முடியாது என்பதை கேட்டு குழந்தைகள் கூட சிரிக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். 55,000 மடிக்கணினிகளை மாணவர்களுக்கு வழங்காமல் வீணடித்த எடப்பாடி பழனிசாமி லேப்டாப் பற்றியெல்லாம் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது எனவும் கேள்வி கேட்டிருக்கும் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மகளிர், அரசு ஊழியர், மாணாக்கர் என ஒவ்வொரு பிரிவினருக்கும் மாண்புமிகு முதலமைச்சரின் திட்டங்களால் பயன்படுவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இவ்வாறு பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி எனவும் தெரிவித்திருக்கிறார்.